ஹாய் ட்ரேடர்ஸ், ஜூலை 20th நம்ம இண்டிகேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் 1ல் ரிவர்சல் கொடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்திங்கன்னா பிவோட் கிட்ட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ட்ரேட் அப்படின்றது எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு பிவோட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே போல் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லெவலில் நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி ஹோல்டு வைக்கும்போது நமக்கு செல் என்ட்ரி அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். ஸோ டார்கெட் அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருப்பாங்க. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் 1 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இதில் ப்ரீவியஸ் டேவோட லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வச்சுக்கணும். டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வச்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு அரௌண்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆயிருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரையல் பண்ணல அப்படின்னா அரௌண்ட் 30 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மணியில் மினிமம் ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஃபார் ஷோர் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். செகண்ட் வந்து நமக்கு ரிவர்சல் ட்ரேட். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் பிலோ த கேண்டில் வச்சுட்டு ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து மேக்ஸிமம் டார்கெட் பிவோட்டு, மினிமம் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட இந்த லெவலை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு அந்த டார்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திரும்ப ரிவர்சல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்கேஸ் இந்த லெவலில் நமக்கு ரிவர்சல் எடுத்திருந்தோம்னா இந்த லெவலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரையல் பண்ணியிருப்போம். பட் இந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டாக ஸ்லோ மொமெண்டம் தான் எடுத்திருந்தா ப்ராஃபிட், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் 1 பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி டார்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பை என்ட்ரி அப்படின்றது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட டார்கெட் ப்ரீவியஸாக இருந்த அந்த ஸ்விங் ஹை. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் அச்சீவ் ஆகிட்டு எண்ட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா பிவோட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய அளவில் மொமெண்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்கல. ஸ்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு டீசென்ட்டான மொமெண்டம் அப்படின்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணும்போது கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், பிரேக் அவுட்டில் என்ட்ரி, திரும்ப அந்த லெவல் நமக்கு பிரேக் டவுன் ஆகும்போது எக்ஸிட். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெவல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் டவுன் நடக்குதுன்னா இங்கே புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட் நெக்ஸ்ட் லோஸ் வைக்க போகிறோம், இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கிற லைன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் எந்த கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு எக்ஸிட். ஸோ சிம்பிளான ஃபார்முலா தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து செக் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த மணியில் தான் யூஸ் பண்ணுறோம். அவுட் ஆஃப் த மணியில் பண்ணலாம், பட் மொமெண்டம் அப்படின்றது மார்னிங் பண்ணுறதுனால இந்த மணியில் நமக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் அப்படின்றது மூவ் ஆகிடும். ஸோ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கான இன்புட்டில் டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு நான் 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 24,000 கால், செகண்ட் வந்து 24,400 புட்டு. ஸோ நமக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் தான் மார்னிங் கிடச்சிருக்காங்க. ஸோ எப்போதுமே என்ட்ரி வந்து ஜஸ்ட் நமக்கு லேபிள் காட்டணும் எடுக்கக்கூடாது. அந்த லேபிள் வரக்கூடிய கேண்டிலோட க்ளோசிங்கில் என்ட்ரி, டார்கெட் அந்த க்ளோசிங் வந்து 10 பாயிண்ட்ஸ் டார்கெட். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு செகண்ட் கேண்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு. செகண்ட் கேண்டில் க்ளோசிங் வந்து பாருங்கள் இந்த இடத்துல 221.60. ஸோ 221.60னா டார்கெட் வந்து 231.60. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 231.60ன்றது நமக்கு டார்கெட்டாக இருக்குது. ஸோ நமக்கு செகண்ட் கேண்டில் க்ளோசிங்கில் என்ட்ரி 10 பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு வித்தின் மினிட்டில் கிடச்சிருக்கு. 9:16 கேண்டில் க்ளோசிங் என்ட்ரி, 9:18 நமக்கு அந்த டார்கெட் அப்படின்றது அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு வெறும் 7 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ 9:22க்கு மேலே நமக்கு எந்த விதமான என்ட்ரிஸும் நமக்கு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் காட்டாது. ஸோ இவ்வளோ தான் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இருக்கிறதுலே வந்து இந்த ட்ரேடிங் தான் ரொம்ப ஸ்லோவாக ட்ரேட் ஆகும். ப்ராஃபிட் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இன்னையோட லெவல்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆன இடம் 24,200. ஸோ 24,200 அப்படின்னா கரண்ட்டாக ரன் ஆகக்கூடிய ப்ரைஸும் நமக்கு அட் மணி தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட்ஸும் நமக்கு அட் மணி தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சிம்பிள். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்க லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,150 கால் அண்ட் புட், நெக்ஸ்ட் வந்து 24,200 கால் அண்ட் புட், 24,050 கால் அண்ட் புட், அதே போல் 24,100 கால் அண்ட் புட். இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய ட்ரேட்ஸ் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 24,150 கால் புட் ஃபஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி நோட்டீஸ் பண்ண போய் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் அண்ட் புட்டோட வேல்யூஸ் இருக்கும். இது வந்து கிராஸ் ஓவர் நடக்கிறதுனால உங்களுக்கு இன்கேஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்டேட்டட் பேருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கிராஸ் ஓவர் நடக்குதுல, அந்த கிராஸ் ஓவருக்கு பதிலாக டேரெக்டாக எந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தா தெரியும் நமக்கு காலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 130, புட்டோட வேல்யூ வந்து 163.42. ஸோ நமக்கு 24,150 புட் ஆப்ஷனுக்கும் சேம் வேல்யூ தான் இருக்கும், வேல்யூ எதுவும் மாறாது. ஸோ கால் அண்ட் புட்டுக்கு சேம் வேல்யூ. இப்போ நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 163.42 பிரேக் பண்ணால் என்ட்ரி, கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 130.25 பிரேக் பண்ணால் என்ட்ரி. டார்கெட் வந்து மினிமம் 15 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் சேம் 15 பாயிண்ட்ஸ். ஸோ மினிமம் 1:1 டார்கெட், மேக்ஸிமம் நம்ம ட்ரையல் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஸோ இன்னையோட
லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ 24,150 காலுக்கு லெவல்ஸ் வந்து 130.25. ஸோ அந்த லெவல் நமக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கு சடன் விக் வந்து 1 மினிட் கேண்டில் ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்மளால் என்ட்ரி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நமக்கான ப்ராப்பர் என்ட்ரி 130. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆனதுலேருந்து மினிமம் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட், 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். நமக்கு ட்ரா டவுன் 8 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 27 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 1:1 நமக்கு ஹிட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல அரௌண்ட் ஒரு 240 போல திரும்ப கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ், டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்காங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எதுவும் ட்ரேட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து 24,200 கால் ஆப்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 135.8 இதில் நமக்கு என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ஸோ புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 151. ஸோ அதுவும் நமக்கு எந்த விதமான என்ட்ரிஸும் ப்ளேஸ் ஆகல. நெக்ஸ்ட் வந்து 24,050 கால். ஸோ இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ நமக்கு கால் ஆப்ஷனான என்ட்ரி. ஸோ நமக்கு கால் ஆப்ஷனுக்கான வேல்யூ வந்து 127.75. ஸோ 127ல் நமக்கு இருக்கக்கூடிய லைன்ஸ் இது ஒன்று தான். ஸோ நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் அப்படின்றது நமக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ஆவரேஜாக மார்க்கெட்டில் ஒரு 110 பாயிண்ட்ஸ் அப்படின்றது போயிருக்காங்க. ஸோ எந்த விதமான ட்ராடவுனும் இந்த பர்டிகுலர் ட்ரேடை நம்ம நடக்கல. ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக இதை ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே மினிமம் இந்த ரிவர்சல் எக்ஸிட் வச்சிருந்தா கூட ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஷோராக நம்மளால் இந்த பர்டிகுலர் ட்ரேடில் புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ நமக்கு புட் ஆப்ஷனில் எந்த விதமான என்ட்ரிஸும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 24,100 கால். இதோட வேல்யூ 128.3. ஸோ நமக்கு 128.3 போது நமக்கு மார்னிங் ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடில் நமக்கு மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸ் போயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்கள், நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 35 பாயிண்ட்ஸ், அதாவது 1:2 வந்து நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் ட்ரேட் திரும்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரேட் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட். ஸோ இதில் நமக்கு ஈஸியாக டார்கெட் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடில் எந்த விதமான ட்ராடவும் நமக்கு போகல. ஸோ மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் நமக்கு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 3 ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்றது மார்னிங் 9:15 9:22 நடக்குது. இது வந்து 24 இது வந்து நமக்கு ஆப்ஷன் பேருங்கிறது கம்ப்ளீட்டாக நமக்கு அட் த மணி ட்ரேட் ஆகக்கூடியது. ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரிகர் ஆகாது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஸ்பாட் சார்ட். ஸோ நம்ம 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். 3லையுமே நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ எதில் நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் நல்ல ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது பண்ணலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்பாட் சார்ட் வச்சு பண்ணும்போது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பேரில் நமக்கு அட் த மணி மட்டும் தான் ட்ரேட் ஆகும். ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு இந்த மணியோ அட் த மணியோ அவுட் ஆஃப் மணி எதுனா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் ப்ராப்பரான மூவ்மெண்ட் இருந்தால் அதுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் இருக்கும்போது டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பயோவில் இருக்குது. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.